And our next topic is types of planning. Okay, so we have different types of planning and let's discuss one by one. First, planning na அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ பிளானிங் மீன்ஸ் இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு டார்கெட் இருக்குது, ப்ரீ டிட்டர்மைன் டார்கெட்டாக இருக்கலாம், நமக்கு வந்து பிடிச்ச டார்கெட்டாக இருக்கலாம். ஸோ அந்த டார்கெட்டை வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் அச்சீவ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளானிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ economic planning is a process under which attempts are made to achieve the desired targets of the economic development within a specific period of time. Okay, so this is called as economic time, and we have there are different types of planning and based on the different ideologies. Okay, and different ideologies and how they execute and implement. Based on this, planning has been broadly divided into many types. Let's discuss one by one. And in that, first one is democratic versus totalitarian. Okay, so totalitarian என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is a form of rule where the government attempts to maintain total control over society. So citizens, பப்ளிக்காக இருக்கட்டும், ப்ரைவேட் லைஃப்ஸாக இருக்கட்டும், அவங்க என்னெல்லாம் பண்ணணும், லைக் என்னெல்லாம் வாங்கணும், எவ்ரி திங் வந்து யாரால் டிசைட் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டிசைடட் பை த கவர்மெண்ட். ஸோ ஹியர் there won't be there will be a zero freedom for the people. Okay, so that is a totalitarianism. And democratic planning implies planning within democracy. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து ஃபாலோ பண்ணி டெமோக்ராட்டிக் பிளானிங். ஸோ நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் for the people, of the people and by the people. So whatever the things, whatever the rules they bring, everything it depends for the welfare of the people. Okay, so a democratic plan is characterized by the widest possible consultations. நிறைய பேர் வந்து கன்சல்ட் பண்ணுவாங்க. அண்ட் வேரியஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் அண்ட் ப்ரைவேட் என்டர்பிரைசஸ் வந்து இன்வால்வ் ஆவாங்க. இது நம்மளோட பிளானிங் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறப்போ. ஓகேவா? ஸோ த பிளான் ப்ரிப்பேர்ட் பை த பிளானிங் கமிஷன் இஸ் நாட் ஆக்செப்டட் ஆஸ் சச். ஓகே, பிளானிங் கமிஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தது வந்து அப்படியே வந்து ஆக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அது வந்து நிறையா வந்து ஸோ நிறைய வந்து மாடிஃபை பண்ணுவாங்க, நிறைய வந்து ரிஜெக்ட் பண்ணப்படும். நிறைய பேர்த்துக்குள்ள வந்து டிஸ்கஸ் பண்ணி எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸு, எல்லா ப்ரைவேட் இண்டிவிஜுவல் எல்லாத்துக்கூடயும் டிஸ்கஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி அப்புறம் தான் வந்து ஒரு பிளானிங் வந்து ஆக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் த சிஸ்டம் ஃபாலோடு அண்டர் த டெமோக்ராட்டிக் பிளானிங். ஓகே, ஸோ அண்டர் டோட்டலிட்டேரியன் பிளானிங் தேர் இஸ் எ சென்ட்ரல் control and directions for all the economic activities. As I told you already, இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் வந்து பிளான் பண்ணுறதோ, அது வந்து டைரக்ட் பண்ணுறதோ, அது வந்து எல்லாமே வந்து அண்டர் கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஸோ கன்சம்ஷன், ப்ரொடக்ஷன், எக்ஸ்சேஞ்ச் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் ஆல் கண்ட்ரோல் பை த ஸ்டேட். எல்லாமே வந்து எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் வந்து இஸ் கண்ட்ரோல் பை தி ஸ்டேட். ஓகே, ஸோ இன் அத்தாரிட்டேரியன் பிளானிங் த பிளானிங் அத்தாரிட்டி இஸ் சுப்ரீம் பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பிளானிங்கை வந்து அவங்க கொடுக்குற பிளானிங் சிஸ்டம் வந்து நம்ம டெமோக்ராட்டிக் சிஸ்டமில் என்ன ஆகும், அதை அப்படியே வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அது வந்து வேரியஸ் லெவலில் வந்து அனலைஸ் பண்ணி தான் அப்புறம் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே எப்படின்னா பார்த்தீங்கன்னா, பிளானிங் அத்தாரிட்டி கொடுக்குறது தான் வந்து சுப்ரீம் பாடி, அதுதான் வந்து ஃபைனல், அது மட்டுமே வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ இட் டிசைட்ஸ் அபவுட் த டார்கெட்ஸ், ஸ்கீம்ஸ், அலோகேஷன்ஸ், மெத்தட்ஸ் and procedures of implementation of the plan. Okay, and coming to centralized versus decentralized. Okay, so under centralized planning, the entire planning process in a country is under central. ஸோ அண்டர் சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி. ஓகே, ஸோ எல்லா வந்து பவரும் வந்து பிளானிங் அத்தாரிட்டி, சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டிக்கு தான் இருக்கும் அண்டர் திஸ் திங். திஸ் அத்தாரிட்டி ஃபார்முலேட்ஸ் ஏ சென்ட்ரல் பிளான். இவங்க வந்து ஒரு பிளான் ஃபார்முலேட் பண்ணுவாங்க, அதோட ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆப்ஜெக்டிவ்ஸாக இருக்கட்டும், டார்கெட்டாக இருக்கட்டும், ப்ரையாரிட்டிஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சென்ட்ரல் அத்தாரிட்டி தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து இன் அதர் வேர்ட்ஸ் இட் இஸ் ஆல்சோ கால்ட் as it is also called as planning from the above. Okay, so that is the thing. And coming to decentralized planning. Okay, so decentralized வந்து opposite to centralized. இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோக்கல் ஆர்கனைசேஷன்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ லோக்கல் ஆர்கனைசேஷன்ஸ் and institutions formulate and adopt and execute the supervise the plan without interference of the central authorities. அங்கே வந்து சென்ட்ரல் இதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அத்தாரிட்டிஸ் கொடுக்கறது தான் வந்து அவங்க தான் வந்து ஃபார்முலேட் பண்ணுவாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இங்கே அப்படி கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வால்வ்மெண்ட்டே இருக்காது. எல்லாமே இந்த லோக்கல் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் தான் வந்து ஃபார்முலேட் பண்ணுவாங்க, அதை வந்து அடாப்ட் பண்ணுவாங்க, எக்ஸிக்யூட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் சூப்பர்வைஸ்னால் என்னென்னு தெரியும் இல்லையா? ஸோ தே வில் லுக் ஆஃப்டர் வாட் ஆர் த திங்ஸ் கோயிங், எவ்ரி திங் வந்து இட் வில் பி அண்டர் தி surveillance of these local organizations and other institutions. Okay, so that is about the thing, and this is the difference between the centralized and decentralized. And coming
to under planning by direction versus planning by inducement. Okay, இந்த மாதிரி planning பார்த்தீங்கன்னா planning by direction பார்த்தீங்கன்னா there is a central authority which plans, directs and orders the execution of a plan in accordance with the predetermined targets and priorities. predetermined targets நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஆல்ரெடி வந்து ஒரு பிளான் வந்து டார்கெட் வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த செட் பண்ண டார்கெட்டுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் அத்தாரிட்டி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பிளான் பண்ணுவாங்க, அது வந்து ஆர்டர்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஓகேவா, அதுபடி தான் அவங்க நடப்பாங்க. ஸோ தட் இஸ் அபவுட் பிளானிங் பை டிரெக்ஷன். ஓகே, வெரஸ் பிளானிங் பை இன்டியூஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா under planning by inducement, the people are induced to act in a certain way through various monetary and fiscal measures. So if the planning authority wishes to encourage the production of a commodity, it can give subsidy to the firms அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பிளானிங் பை இன்டியூஸ்மெண்ட்னா வந்து ஆல்ரெடி வந்து பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த ஒரு வேலை மட்டுமே தான் அவங்க நடக்கணும். இப்போ ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி வந்து ப்ரொடக்ஷன் சைடில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி அவங்க வந்து ப்ரொடக்ஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷனுக்கு வந்து நிறைய சப்சிடி கொடுப்பாங்க. ஆல்ரெடி வந்து ப்ரீ பிளான்டாக பண்ணி வச்சுருப்பாங்க, அதுபடி வந்து நடக்கிறது தான் பிளானிங் பை இன்டியூஸ்மெண்ட். ஓகே, அண்ட் கம்மிங் டு indicative versus imperative planning. So indicative planning is a peculiar to the mixed economies அப்படின்னு சொல்கிறாங்க. மிக்ஸ்டு எக்கானமிஸ் வந்து சிமிலராக இருக்கிறது தான் இண்டிகேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஹேஸ் பீன் இன் ப்ராக்டிஸ் இன் ஃப்ரான்ஸ். ஸோ ஃப்ரான்ஸில் வந்து நிறைய வந்து 1947 to 1950 வரைக்குமே இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன் மிக்ஸ்டு எக்கானமி த ப்ரைவேட் செக்டர் அண்ட் த பப்ளிக் செக்டர் ஒர்க் டுகெதர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மிக்ஸ்டு எக்கானமியில் பார்த்தீங்கன்னா போத் ப்ரைவேட் பப்ளிக் அண்ட் செக்டர் ஒர்க் டுகெதர் அப்படின்னு வந்து படிச்சிருப்பீங்க இல்லையா. So under this plan, the outline of plan is prepared by the government. So outline வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அது வந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணி ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக இருக்கட்டும், ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ட்ரேட் யூனியன்ஸ் அண்ட் கன்சியூமர் குரூப்ஸ், ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷன், அதர் எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ அது அவுட்லைன் ப்ரிப்பேர் பண்ணுறது மட்டும்தான் வந்து கவர்மெண்ட். அது வந்து எப்படி பிளான் பண்ணும், எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அப்படிங்கிறது வந்து நிறைய வேரியஸ் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அத்தாரிட்டிஸ் வந்து அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ தி எசென்ஷியல் ஃபங்க்ஷன் ஆஃப் த பிளானிங் இஸ் கோஆர்டினேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் எக்கனாமிக் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இங்கே மெயின் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the state does not force the private sector but just indicate the areas of operation targets to be fulfilled அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து அந்த ஸ்டேட்டை வந்து ஒரு ப்ரைவேட் செக்டர் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், அவங்க ஜஸ்ட் வந்து ஒரு சஜஷன் இல்லை ஒரு இண்டிகேட் மட்டும்தான் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து எந்த ஏரியாவில் வந்து உங்களோட நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணணும், உங்களோட டார்கெட்ஸ் என்ன அப்படின்னு ஜஸ்ட் அவங்க வந்து சொல்ல தான் செய்வாங்க, ஆனால் ஆர்டர் பண்ண மாட்டாங்க. ஓகேவா, இன் ஷார்ட் பிளானிங் ப்ரொசீஜர் இஸ் சாஃப்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிள். ஓகே, நம்ம வந்து ஷார்ட்டாக என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அண்ட் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஃப்ளெக்சிபிளாக எப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, தட் இஸ் த திங். அண்ட் ஸோ தட் இஸ் அபவுட் indicative planning. And coming to imperative planning, so under imperative planning the state is all powerful in preparation and implementation of the plan. So indicative na enna, only in the government, central government outline மட்டும் தான் கொடுப்பாங்க, அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எல்லாமே அது கீழே இருக்கிற நிறைய அத்தாரிட்டிஸ் தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே இம்பரேட்டிவில் பார்த்தீங்கன்னா எல்லா பிளானிங் அவுட்லைனாக இருக்கும், இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாமே வந்து யார் கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஒரு வாட்டி ஒரு பிளான் வந்து இது பண்ணிட்டாங்கன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியே ஆகணும். எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது, எந்த ஒரு லைக் அது ஒரு ஆர்டர் மாதிரி. ஓகேவா, ஸோ இட் இஸ் குவைட் ஆப்போசிட் டு இண்டிகேட்டிவ். அண்ட் த யூஎஸ்எஸ்ஆர் பிரசிடென்ட் ஸ்டாலின் யூஸ் டு சே, ஸோ யூஎஸ்ஆர் பிரசிடென்ட் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பிளான்ஸ் ஆர் அவர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நாங்கள் பிளான்ஸ், எங்களோட பிளான்ஸ் வந்து அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி, அது கண்டிப்பாக ஃபாலோ, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னால் என்ன கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளானிங் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பிளான் பண்ணாலும் அது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தெர் இஸ் அ கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஓவர் த என்டையர் ரிசோர்ஸஸ் பை த ஸ்டேட். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ரிசோர்ஸஸ் கேள்வி வந்து இந்த ஸ்டேட்டோட பவர் இருக்கும், அந்த கண்ட்ரோல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி வந்து நிறைய எங்கேயாவது சைனா அண்ட் ரஷ்யா வந்து இந்த மாதிரி இம்பரேட்டிவ் பிளானிங் தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் கம்மிங் டு ஷார்ட், மீடியம் அண்ட் லாங் டேர்ம் பிளானிங். ஸோ ஷார்ட் டேர்ம் வந்து இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கண்ட்ரோலிங் பிளான்ஸ். ஓகே, ஷார்ட் டேர்ம் பிளான்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் கண்ட்ரோலிங் பிளான்ஸ். அது வந்து 1 year பிளான். ஓகேவா, ஷார்ட் டேர்ம் வந்து 1 year பிளான், அதனால தான் இட் ஹேஸ் அதர் நேம் ஆனுவல் பிளான். அண்ட் கம்மிங் டு மீடியம் பார்த்திங்கன்னா 3 to 2 years வரைக்கும் லாஸ்ட் ஆகும். அண்ட் இது வந்து நார்மலாக வந்து
கம்ப்ளீட்டாக 5 years வரைக்கும் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. அண்ட் மீடியம் டேர்ம் பிளானிங் இஸ் நாட் ஓன்லி ரிலேட்டட் டு அலோகேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் பட் ஆல்சோ ஃபிசிக்கல் ரிசோர்ஸஸ். ஓகே, ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் மட்டும் அலோகேட் பண்ணுறதுக்கு இல்லாமல் ஃபிசிக்கல் ரிசோர்ஸஸ் அலோகேஷனுக்கும் வந்து இந்த மீடியம் டேர்ம் பிளான் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபிசிக்கல் ரிசோர்ஸஸ்னால் என்ன அண்ட் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? அண்ட் கம்மிங் டு லாங் டேர்ம் பிளான். லாங் டேர்ம்னா அதோட டைம் பீரியட் பார்த்திங்கன்னா 10 to 30 years. யூஸ்வலாக வந்து இந்த லாங் டேர்ம் பிளான் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்கானமியோட ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணிடும். இந்த ஒரு 30 periods ஆஃப் டைமில் வந்து ஒரு கண்ட்ரியோட ஒரு எக்கானமியை வந்து சேஞ்ச் ஆகிற சான்சஸ் இருக்குது அண்டர் லாங் டேர்ம் பிளான்ஸ். Okay, and coming to next one, financial and physical planning. Okay, so financial planning refers to the technique of planning in which resources are allocated in the terms of money, while physical planning pertains to the allocation of resources in terms of men. Okay, financial nala enna money it deals with the money, whereas physical means it deals with the men, material and machinery. So that is the difference between financial and physical planning. And functional one versus structural planning pathina. So this functional refers to that planning which seeks to remove the economic difficulties by directing all the planning activities within the existing economy. So functional planning அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளோட இருக்கிற எக்கானமியில் வந்து இருக்கிற கஷ்டங்கள் டிஃபிகல்ட்டிஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு உண்டான ஆக்டிவிட்டீஸ் தான் வந்து ஆல் த ஃபங்க்ஷனல் பிளானிங்ஸ். வேறு ஸ்ட்ரக்சரல் பிளானிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it refers to the good deal of changes in the social economic framework of the country. Social and economic framework combined deal பண்ணுற ஒரு பிளானிங் தான் social economic planning. ஓகேவா? So this is the difference between functional and economic. Functional it deals in removing the economic difficulties, whereas structural planning refers to the both socio-economic framework. Okay, and coming to next one, comprehensive versus partial planning. So comprehensive na general planning which concerns itself with the major issues for the whole economy is known as காம்ப்ரஹென்சிவ் பிளானிங் அப்படின்னு சொல்கிறாங்க. காம்ப்ரஹென்சிவ் பிளானிங்னா லைக் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு காமன் ப்ராப்ளம் பற்றி டீல் பண்ணுறது தான் காம்ப்ரஹென்சிவ். ஃபார் எக்ஸாம்பிள், டேக் இந்தியாஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம். ஸோ இட் இஸ் அ காம்ப்ரஹென்சிவ் பிளானிங். ஸோ டு ரிமூவ் த அன்எம்ப்ளாய்மெண்ட் பிளானிங் we need to adopt comprehensive planning. Okay, so whereas partial planning என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா few important sectors மட்டுமே வந்து டீல் பண்ணக்கூடிய பிளானிங் தான் வந்து partial planning. Okay, so the whole எக்கானமியோட மேஜர் இஷ்யூ டீல் பண்ணுறது வந்து காம்ப்ரஹென்சிவ் பிளானிங். பார்ஷியல் பிளானிங்னா ஃபியூ வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் செக்டார்ஸ், குறிப்பிட்ட செக்டார்ஸ் மட்டுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணி அது மேலே கான்சன்ட்ரேஷன் பண்ணக்கூடிய பிளானிங் தான் பார்ஷியல் பிளானிங். ஸோ திஸ் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்ப்ரஹென்சிவ் அண்ட் பார்ஷியல் பிளானிங். ஓகே, தேங்க்யூ.